அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தைரியமா கல்லு வீசுறாங்கன்னா எப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அப்படித்தாங்க? ஆமாங்க. அப்படித்தாங்க. இனிமே வாய் திறந்து படுத்து பேசுறோம். என்னங்க? என்ன ரசம் வேணும், எடுத்துக்கோ. இது என்ன கல்லுங்க? செங்கல். அது தெரியுது, மடியில இருந்து எப்படி விழுந்தது? அது முதல்ல சொன்னனே, அவன் கல் எடுத்து வீசினாங்கன்னு. அத மறுக்கா எடுத்து வீசுறதுக்காக மடியில் எடுத்து வச்சது. அது கவனக்குறவா. புரியுது புரியுது. நீங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க, அப்புறமா பேசு. ரொம்ப நேரமா சாப்பிடணும் இருந்தேன். நிம்மதியான சாப்பாடு. இந்நேரம் திங்கிறதுலே எரியா. வா வா. எங்க வீட்டுல பாத்ரூம் கட்டுறதுக்காக நாங்க வாங்கி வாசல்ல போட்டு வச்சிருந்த கல்லு இது. வெளியிருந்து வீசினவங்களுக்கு இந்த கல் எப்படிங்கயா கிடைக்கும்? அது வந்து இத பாரியா, என் மானத்தை காப்பாத்தின மரியாதைக்காக சொல்றேன். பின்னாடி வழியா ஓடி போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க, பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன். டைவர்தாசன் கூட பார்க்க மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கிளம்புங்கயா. இரு. படப்படன்னு புரியலையே. ஏதோ வந்தது வந்தோம், சாப்பிட்டதும் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க படுத்துருந்துச்சு, அப்புறம் போயிடும். என்னது, படுத்து விரிச்சு போறீங்களா? அவர் சொல்றது வாஸ்தவம் தாங்க. உங்களுக்காக சண்டை போட்டதுல கடைசி பசியும் கோட்டை விட்டோம். குறுக்கு வழியா நடந்தா கூட எங்க ஊர் மேட்டுப்பட்டிக்கு 12 மைலுங்க. ஏய்யா, நிஜமாவே உங்க ஊர் மேட்டுப்பட்டியா? ஆமாங்க. யோ, நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழே இனிமே வாயில பொய்யே வராது. சத்தியமே எங்க ஊர் மேட்டுப்பட்டி தானுங்க. சரி, கொஞ்சம் இருங்க. ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அது எனக்கு சம்பந்தம் பேசின பொண்ணு. நான் தான் மாப்பிள்ளைங்கிற சமாச்சாரம் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்தா தான் நாளைக்கு எங்களுக்கு கண்ணால மாச்சுன்னா முதல் ராத்திரி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீ பாட்டுல மேட்டுப்பட்டி ஈட்டுப்பட்டின்னு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்க. அது சரிங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழீஸ்னு பேசுதே. அரை குட்டு மிரட்டத்தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் புடியா, இந்த பாய எதுக்கா கொடுத்தேன் தெரியுமா? வெளியில ரோட்ல எங்காவது புளிய மரத்தடி போட்டு படுத்துக்கிறதுக்கு தானுங்க. அதுக்கு இல்லையா, உங்க ஊரு மேட்டுப்பட்டின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பந்தம் பேசின ஊரு அதான். நீங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு வத்திக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்காதான். அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி மண்ணங்கட்டி, நீ இப்படி பாய எங்காவது ஒரு ஓரமா போட்டு படுத்துக்க. தனியா படுத்துக்க ஒண்ணு பயந்துக்க வேண்டாம், நான் வெளியால பாக்குறேன். எங்க உள்ள? உங்க ஐயன் தான் ஊர்ல இல்லையே, அந்த கட்டில் சும்மா தானே இருக்கும், அதுல படுத்துக்கிறனே. எங்க ஐயன் கட்டு இல்லையா? ஆமா, அதுலதானே பஞ்சு மெத்த கம்பளி வேன் எல்லாம் இருக்கும். இந்த ஏசின்னு சொல்லுவாங்களே, குளு குளு மிஷின், அது ஒண்ணு இல்லைங்களே.